பயமாக இருக்குது. இந்த உலகத்தை நினைக்கும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதும் ரொம்ப பயமாக இருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுடைய தலைவரை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன் உதாரணம். எங்கும் பாருங்க, தலைவன் அப்படிங்கிற போது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த தலைவன் எங்கே இருப்பான் என்றே தெரியாது. ஆனால் அடிமட்ட தொண்டன் அடி வாங்கி சாவுவான். அதற்கு இரையாக அப்பாவி பொதுமக்கள் பலியாகும். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நாம் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு தலைவனை தலையில் தூக்கி வைத்து ஆடுவோம். அது ஒன்றும் தப்பு இல்லை, கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அந்த தலைவன் சரியானவனாக, பொறுப்பானவனாக, நம்மளை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஒட்டுமொத்த தலைவர்களையும் குறை சொல்லவில்லை. தன் நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். தன் நாட்டு மக்களுக்காக அடுத்த நாட்டு மக்களை கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அதாவது பாகுபலியில் ஒரு சீன் இருக்கும் தெரியுமா? அந்த இளைய மகனுக்கும் பெரிய மகனுக்கும் ஒரு போட்டி இருக்கும். யார் இதில் மன்னர் அப்படிங்கிற அந்த இருக்கையில் அமரணும் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்ட்டு ஒரு போட்டி வைப்பாங்க. போட்டியில் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே நோக்கமாக கொண்டு பெரிய மகன் போர்க்களத்தில் களமிறங்குவார். எதிரியை மட்டும் இலக்காக கொண்டு மற்ற எவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் நேரிடக்கூடாது அப்படிங்கிறதுல இரண்டாவது மகன் தெளிவாக இருப்பார். அப்படி என்கிற பட்சத்தில் அப்பொழுது நாமளே சிந்திக்கலாம், இதில் யார் தகுதியானவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு சீன் அதில் இருக்கும். அது அந்த படத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கும் தேவையான ஒன்று. இது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்கிறது உங்களுக்கு புரியும், சரியா? ஓகே, இதை ஒரு பக்கம் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்பொழுது ஒரு நாட்டுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு மாநிலத்தின் தலைவரையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாநிலத்தின் தலைவர் ஒரு சிறந்த முதல்வர் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் மறைமுகமாக எதையும் கூறவில்லை, நேரடியாகவே உங்களிடம் சில விஷயங்களை நான் எடுத்துரைக்கிறேன். இதற்கு எதிர்வினையாக நிறைய எதிர்ப்புகள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கூட வரலாம். எனக்கு அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட இதற்கு எதிர்வினை ஆற்றலாம். அவர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, என் மனதில் பட்டதை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். எதற்கும் அனுபவம் வேண்டும். நம்ம ஒரு வேலைக்கு போகணும் என்றால் கூட முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் இன்னைக்கு கஷ்டப்பட காரணம் நம் குடும்பம். நம் குடும்பத்திற்காக இன்னைக்கு நம்ம ஒரு தியாகி என்று கூட சொல்லலாம். நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்மளுடைய சொந்தம், பந்தம், நட்பு, உறவு, நம்மளுடைய பிறந்த ஊர், நாடு எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ இன்னைக்கு வாழ்கிறோம்.
யாரும் இல்லாத இன்றைக்கி இந்த தனி 4 சுவற்றுக்குள் ஒவ்வொருவரும் அடங்கி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்படியாப்பட்ட நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே முழுமையாக அவர்களை திருப்திப்படுத்தணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, கிடையாது. எவ்வளோ பேர்களுக்கு எதோ தேவை இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒன்று தேவை இருக்கலாம், கட்டிய மனைவிக்கு, பெற்ற தாய்க்கு, தந்தைக்கு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் நிறைய விஷயங்களை நாம் பூர்த்தி செய்ய முற்பட்டாலும் முடியாத பட்சத்தில் தவித்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய குடும்பத்தையே நம்மால் முழுமையாக கையாள முடியவில்லை, தடுமாறுகிறோம், தவிக்கிறோம் என்கின்ற போது ஒரு நாடு, அதே போன்ற ஒரு மாநிலம் மிகப்பெரிய சவால். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். தலைவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எல்லோரும் சில விஷயங்களில் அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கலாம், ஊழல்வாதிகளாக இருக்கலாம், இருப்பார்கள். யாரும் யோக்கியர்கள் நல்லவர்கள் அப்படின்று நம்ம தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆட முடியாது. ஆனாலும் ஒரு சில தலைவர்கள் உண்மையாலுமே உழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு முன் அனுபவத்தோடு இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும், சரியா? நான் கார் ஓட்டுவேன், டிரைவிங் தெரியும். என் பையன் என்னுடைய இருக்கையில் உட்கார்ந்து அப்பா சாவியை கொடுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவேனா? என் பையன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப உயிர். ஆனால் கொடுக்க மாட்டேன். ஏன்? என்ன தெரியும் அவனுக்கு? எதை நம்பி கொடுக்கறது? ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு பிடிக்கும் என்ற ஒரு காரணத்தினால் முன் அனுபவம் இல்லாதவர்களிடம் ஒரு நாட்டை ஒப்படைப்பது மிகப்பெரிய சவால். நினைத்து பார்க்கும்போது பயமா இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். அதனால தயவு செய்து நீங்கள் கொண்ட அன்பினால், பாசத்தினால் ஒருவரை நீங்கள் தலைவனாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, தப்பு கிடையாது. அவருக்கு கொஞ்சம் அனுபவத்தை கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து வாக்களியுங்கள், சரியா? நீ என்ன சொல்லுவது, எங்கள் அண்ணனுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு என்னை நீங்கள் ஒரு தவறான நோக்கத்தில் பார்க்க வேண்டியதில்லை. நான் பொதுவாக சொல்கிறேன், எனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடித்த மாணவர். ஆனால் அதற்காக அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் ஆபத்து நமக்குத்தான். நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு இல்லை. மொத்த நாட்டையும் அவர் கையில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதலில் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி பார்ப்போம், அவருடைய திறமையை பார்ப்போம், அவருடைய தொகுதி மக்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். அதனுடைய நிர்வாகத்தை சிறப்பாக செய்து முடித்தால் அடுத்த எலெக்ஷன்லேயே அவரை முதல்வராக்கி பார்க்கலாம். நமக்கு பிடிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. அது அவருக்குமே ஒரு சரிவுதான், நமக்கு மட்டுமல்ல. எனவே கொஞ்சம் பொறுமையை கையாள்வோம், நிதானத்தை கடைபிடிப்போம், சிந்தித்து வாக்களிப்போம், தலை சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம். நன்றி.